ரங்கராஜ் வந்து அந்த பெண்ணை 3வது அபார்ட் பண்ண சொல்லி அபார்ட் பண்ண மாட்டேங்கிறப்ப அடிச்சு உதைச்சு அந்த பெண்ணை அந்த வீடியோலாம் போட்டிருந்தாங்க. எவ்வளோ ஒரு மெர்சிலஸான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதா எனக்கு இப்போ எனக்கு இதை விட பெரிய கோபம் வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய வக்கீலுங்க வந்து இத்தனைக்கு அவருக்கான வக்கீல் இவங்க கிடையாது. அவர் வந்து கொண்டு ஐயோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது, அவர் 2000 கோடி சொத்து இருக்குன்னு ஒரு பேட்டியில சொல்றாரு அந்த வக்கீல் தமிழ்வேந்தன். இன்னொரு பேட்டியில 8000 கோடி சொத்து இருக்குங்கிறாரு. அவரோட ஒரு செஃப் வந்து ஹெலிகாப்டர் வச்சு பார்த்துருக்கீங்களா, ஹெலிகாப்டர் வச்சிருக்காருன்னு. அது அவரோட சொந்த ஹெலிகாப்டர் இல்லைங்க, விஜய் டிவி ப்ரொமோக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட ஹெலிகாப்டர். அதுல நான் இறங்கி வர மாதிரி இறங்குறேன், நடக்கிற மாதிரி நடக்கிறேன், அது வீடியோ எடுங்கன்னு. இதெல்லாம் வந்து நிஜமான ஒரு பணக்காரன் இப்படி பண்ண மாட்டான். ஒரு சமூக ஊடகங்களும் பேட்டி கொடுக்குறோம், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. இன்னொன்று 2000 கோடி இதெல்லாம் கிடையாது. ஜாய் கிறிஸ்டலா கூட இருந்த வீடு 2 வருஷம் வந்து ஜாய் கிறிஸ்டலாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் குடியிருந்த வீடே லீஸுக்கு எடுக்கப்பட்ட வீடு தான். 50 லட்ச ரூபாய்க்கு 3 பெட்ரூமில் வந்து சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல வீடு இருக்குது. அப்போ அதை கூட பண்ணாதவரை பிடிச்சி நீங்கள் 2000 கோடி 4000 கோடின்னு இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணுறதுக்கு என்ன அவசியங்கிறதான். தவறு செய்கிற ஆண்களுக்கு ஆளாளுக்கு பில்டப் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருக்காதிங்க. அவ்வளோ கேட்டுட்டு இருக்கிற பெண்களும் வந்து அவ்வளோ இழிச்சவைகள் கிடையாதுங்க.